நான் குற்றமில்லாதவனா இருந்தால் கூட பொய் சாட்சிகள் மூலியமாகவும் பொய் கேஸுகள் போட்டு என்னை ஜெயிலுக்குள்ளே தள்ளணும்னு நினைக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடய ப்ராப்பர்ட்டி, ஆனால் பொய் சாட்சிகள் மூலயமா என்னோடய ப்ராப்பர்ட்டியை என்கிட்ட அபகரிக்க பார்க்குறாங்க. ஏசப்பா, எதிரிகளுக்கு சாதகமாகவே எல்லாமே நடந்துட்டுருக்கே, நீங்கள் என் கண்ணீரை பார்க்குறீங்களா, என் ஜெபத்தை கேட்குறீங்களா, ஏன் என்னை விட்டு தூரமாக இருக்கீங்கன்னு அழுது புலம்பிட்டு இருக்கீங்கள. ஏசப்பா இன்றைக்கி உங்ககிட்ட தான் இந்த வீடியோ மூலிமா பேசணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் பார்க்குறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், ஆனால் நீ என்ன பார்க்காம உன் சூழ்நிலையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க, அதனால தான் உன்னால் என்னை உணர முடியல அப்படின்னு சொல்கிறாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நீங்கள் வணங்குற ஏசப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவை ஏரோது என்ன பண்ணுவான்னா, நாலு பயங்கரமான ஒரு பாதுகாப்பில் வச்சுருப்பான். 4 ஸ்டேஜ் ஆஃப் பாதுகாப்பாக இருக்கும். அதை தாண்டி தான் பேதுருவை வெளியவே கொண்டு வர முடியும். அவ்வளோ ஒரு கடுமையான பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் கூட ஏசப்பா அவரோட தூதரை அனுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வருவார். அவர் முன்னாடி அந்த தூதர் வந்த உடனே பேதுரு கையில் இருந்த விலங்குகள்லாம் அந்து போச்சான், இரும்பு வாசல்கள்லாம் வழி விட்டுச்சான். அப்படிப்பட்ட தேவன் உங்களோட தேவனாக இருக்கார். அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை தான் சொல்லணும்னு நினைக்கிறாரு. எசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்தில், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருங்க. யார் என்ன வேணால் சொல்லட்டும், உங்கள் சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் கடைசியாக தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த எசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்தை திரும்ப திரும்ப தியானிங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை டிக்ளேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ண சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் மாறத பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக தான் லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி மறக்காமல் பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்க நேரம் இல்லாதவங்க நம்ம சேனலில் இருக்க ஆடியோ பைபிளை மறக்காமல் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.